நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். கும்பராசி மற்றும் கும்பலக்ன அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்றத நான் தெளிவாக சொல்ல போறேன். ரொம்ப தெளிவாக நீங்க கேட்கணும் அன்பர்களே. அதாவது நெகட்டிவானதுக்கெல்லாம் பாசிட்டிவாக ஒரு கிரகம் வந்து காப்பாத்துது, பாசிட்டிவான விஷயத்துக்கெல்லாம் நெகட்டிவாக ஒரு விஷயம் நடக்குது. அதனால கலந்த கலவையாவே இந்த மாதம் நீங்க பார்க்க போறீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா லக்னத்தில் ராகு இருந்ததுன்னா அச்சாடா மண்டவலி அப்படின்னு சொல்லணும். ஆனால் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால அந்த மண்டவலியை சமாளித்து வந்துருவீங்கன்றது தான் முக்கியமான பாயிண்ட். அது எந்த வயதினராக இருந்தாலும் சரி. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வீடு அப்படின்றது தான் உங்களுடைய 2ஆம் வீடு. அங்கே சனி பகவான் இருக்கார். அந்த சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார். இங்கே ப்ளீஸ் நோட் பண்ணுங்க, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தா கொஞ்சம் பிரச்சனைகள் குறைவு. அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை அங்கே இருக்கிறதுனால குடும்பத்துக்கு அதிகமான செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் நிறைய 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 பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் 30 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு எவ்வளவோ திட்டியிருக்கேன், இப்போ நான் பெருசாக எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி மன சஞ்சலங்கள் பெருசாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களை தான் சத்தம் போடுவாங்களே ஒழிய அவங்களே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்ட்னர்ஷிப் எல்லாம் இருக்கக்கூடியவங்க நிறைய கேர்ஃபுல்லாக இருக்கணும். திடீர்னு உங்கள் இன்வெஸ்டர்ஸ் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய டீம் மெம்பர்ஸை வச்சு தான் நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த டீம் மெம்பர்ஸ் தேவையே இல்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு போகிறதுக்கோ அல்லது நீங்கள் சொல்கிறதுக்கு தாறுமாறாக பண்ணுறதுக்கோ இருக்கக்கூடிய வாய்ப்புகளும். அப்போ டைமுக்கு நீங்கள் எதுவுமே சப்மிட் பண்ண முடியாத ஒரு பிரச்சனையினால உங்களுக்கே வேலை போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மனசு ரொம்ப 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 சஞ்சலமாக இருக்கும். ஏன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. அதனால நீங்கள் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க அப்படின்றவங்க நிறைய அயர்ன் கண்டென்ட் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கணும். ஹெல்த்தை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். பொதுவாகவே ஆரோக்கியம் அப்படின்றது கும்பராசி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது எப்படி இருக்குது அப்படின்னா ப்ரெஷர் ப்ரெஷர் ப்ரெஷர். ஸோ யாருக்கெல்லாம் பிபி அதிகமாக இருக்கோ அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் தேவையில்லாத தூக்கத்தை தொலைச்சி நீங்கள் லேட்டாக எழுந்திருச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கல அப்படின்னா மிகப்பெரிய ஆரோக்கிய கோளாறு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நீண்ட நாள் பிரச்சனையாக இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்களால் நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனைக்குள்ளே சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ தயவு செஞ்சு மெடிசன்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக சாப்பிடுங்க. உங்களை நீங்கள் கரெக்டாக கேர் எடுத்துக்கோங்க. செவ்வறு இருந்தால் தான் சித்திரம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு ஓடிட்டே இருக்காமல் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றதும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சுகத்தை இழக்கக்கூடிய வகையில் அச்சச்சோ போயிடுமோ அப்படின்னு நினச்சா வருது, இது சூப்பராக வந்துடும்ப்பா, அவன்கிட்ட சொல்லிட்டா நம்ம ஜெயிச்சிருவான்ப்பா அப்படின்னு நம்பினவங்க நம்பிக்கைக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. யாருக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்கீங்களோ அவங்கெல்லாம் கொடுக்காம போகிறதுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் மாதம் மாதம் வட்டி கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ கொடுக்காம போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நீங்கள் கேட்டால் அதை பெருசாக பிரச்சனை பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால இந்த மாதம் யாருக்குமே ஸ்டார்டிங்காக நீங்கள் கொடுக்க வேண்டாம். சுய ஜாதகத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தால் கூட இந்த மாதம் நீங்கள் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அந்த மனிதர்னால நிறைய பிரச்சனைக்குள்ளே நீங்கள் மாட்டுவீங்க. சரி, இந்த மாதம் தொடர்ந்து வட்டி கொடுத்துட்டே தான் இருக்காங்க, ஆனால் கொடுக்கல அப்படின்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய வார்த்தைகள் வெடுக்கணும், அவங்கள ரொம்ப மனத்தாக்கல் ஏற்பட்டு அதனால கொடுக்காமலும் போயிடுவாங்க. அதனால பெரிய பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. சனி செவ்வாய் சேரும்போது நீங்கள் கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி பிரச்சனையில் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் வாய்தா வாங்கி தள்ளி போகிறது தான் ரொம்ப சிறப்பு. புதுசாக எந்த ஒரு சட்ட சிக்கலுக்குள்ளேயும் மாட்டாமல் இருங்க. தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க. 7ஆம் வீட்டில் சூரியன் புதன் கேது உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த சூரியன் அப்படின்றவர் ராகுனுடைய 2 பேரும் நேர் 7ல் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் வழியில் அவ்வளவு ஃபேவரபிளாக உங்களுக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது சுய ஜாதகத்தில் நிலையை பார்த்து தான் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். ஸோ ஏதாவது மூவ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுங்கள். எதுலேயுமே நியாய தர்மத்தோடு நீங்கள் நடந்துக்கணும். அப்படி இல்லைன்னா சனி பகவான் இருக்கார் 2ஆம் வீட்டில், உங்களுடைய தனம் வாக்கு குடும்பம் பணம் சந்தோஷம்ன்ற இடத்துல அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படின்றத தெள்ளன் தெளிவாக புரிஞ்சு நீங்கள் நடப்போடணும். அப்படி இல்லைன்னா நிறைய சிக்கல்குள்ள மாற்றதுக்கு அதீதமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரொம்ப பொறுமையா ராகு கேதுனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த தடவை 29, 30ஆம் தேதி துர்காஷ்டமி. துர்காஷ்டமி